அமித்ஷா சொன்னது அதிமுக ஆட்சியா கூட்டணி ஆட்சியா? நம்ம வார்த்தைகளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம் செந்தில் சார். வார்த்தைகள் ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தலைவர்னு கிளாரிஃபை பண்ணிட்டார். அதெல்லாம் தாண்டி அரித்மெட்டிக் ரியாலிட்டி தான் அது கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியான்னு நிரூபிக்கும். அதிமுக அதிக சீட்டுகளில் நின்று அதிக சீட்டுகளில் பெரும்பான்மை பெற்றதுன்னா அதிமுக ஆட்சி, இல்லை நம்பர்ஸ் தேவைப்பட்டா கூட்டணி ஆட்சி. அவ்வளோதானே, இவ்வளோ சிம்பிள். நம்ம இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் பேசணும். அதுக்கு முதல்ல வெற்றி பெறணும், அது ரொம்ப மஸ்ட்டு. அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வெற்றி பெற மாட்டார்கள்னு சொல்லலை, வெற்றி பெறுவார்கள்னு சொல்ல, மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது இருக்கட்டும். பட் இப்போ என்ன பிரச்சனை சார், நான் அகைன் எடப்பாடி பழனிசாமி நான் குறை மதிப்பீடு செய்தே பேசலை. நான் 2 நண்பர்களும் அதை வேற ஒரு இடத்துலேருந்து புரிஞ்சுக்கிறேன். கூட்டணி வச்சதுனால அவங்க அந்த பகுதியிலேருந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க என் நண்பர்கள், நான் புரிஞ்சுக்கிறேன் சார். எடப்பாடி பழனிசாமி நான் வந்து உள்ளபடியே பாராட்ட தான் செய்கிறேன். எந்த இடத்துல அப்படின்னா, ரொம்ப தெளிவாக 11ஆம் தேதி அவர் சொல்லிட்டு போகிறார் சார், என்னன்னு கூட்டணி அமைச்சரவைன்னு. 5 நாளில் 16ஆம் தேதி கூட்டணி அமைச்சரவை இல்லைன்னு அடிக்கிறார் பாருங்க. இது உள்ளபடி அவர் வந்து பாஜகவுக்கு நீங்கள் பாருங்க, மற்ற ஸ்டேட்டில் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணாதீங்க, ஒரு லிமிட்டோட நான் வந்து உங்களை ஹேண்டில் பண்ணுவேன், நான் அதிகமாக பேச மாட்டேன் அல்லது மற்றபடி இது பண்ண மாட்டேனே தவிர கொண்டு போய்ங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாரு. நான் யூகிக்கிறேன். அப்படி இருந்தால் உள்ளபடியே மகிழ்ச்சி. என்ன பண்ணுவார்னா, எலெக்ஷன் பக்கத்தில் நெருங்க சீட்டு அவங்க நினைச்ச அளவுக்கு சீட்டு கொடுக்க மாட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரு கட்டுக்குள்ளே வச்சாரோ அது மாதிரி வைப்பார். இது அவர் ட்ரை பண்ணுறார். மற்ற கட்சியினுடைய சகாக்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய சகாக்கள் அதற்கு உடன்படுவார்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதுக்கு அவருக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை பாஜக மைனாரிட்டி கவர்மெண்ட். எங்கள் ஒன்றியத்தில் பாஜகவுக்கு தனித்த பெரும்பான்மை இல்லை. பீகாரில் இப்போ விரைவில் எலெக்ஷன் வரப்போது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி உடஞ்சிருச்சு. ராஷ்டிரிய லோக் ஜனசக்தியினுடைய தலைவர் பசுபதி பராஸ் வெளியில் வந்துட்டார். அங்கேயே கூட்டணி இல்லை. இப்போ எல்லாரும் மண்டையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா பற்றி எரிக்கிறது, அவுரங்கசீப்பினுடைய சமாதியை தோண்டி எடுக்கணுங்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் பெரும் கலவரம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் தான் நானும் சரி, நண்பர் பாவலனும் சரி, மற்ற 2 நண்பர்களுக்கு இந்த கருத்தில் உடன்பாடு உண்டு. பாஜக எந்த இடத்திலும் வளர்ந்து விடக்கூடாது நாங்கள் அச்சப்படுவதனுடைய நோக்கம். நீங்கள் பாஜக கூட கூட்டணி வைங்க, வைக்காம போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் பாஜக மற்ற மாநிலங்களில் அந்த கட்சியை கபலீகரம் செய்தது போன்ற ஒரு சூழலுக்கு இரையாகி விடக்கூடாதுங்கிற எங்களுடைய கன்சர்ன் இருக்குல்ல, அதை நாங்கள் திருப்பி பண்ணுறோம். இவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நண்பர் கேட்கின்ற போது பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் பாவலன்ட்ட கேட்டார், நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறோம்ல, இங்கே வாங்க அப்படின்னு. சார், வெறும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, அமைச்சரவைக்கு ஆசைப்பட்டு போகிறவர் அல்ல முனைவர் திருமாவளவன் அவர்கள். நீங்கள் யார் அமைச்சரவையில் இடம் கொடுத்தாலும் அங்கே போய் சேர்றதுக்காக இருக்கு விடுதலை சிறுத்தைகள். அவங்களுக்கு ஒரு அடிப்படை கொள்கை இருக்குது, அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அந்த சித்தாந்தத்தோட டிராவல் பண்றாங்க. அதுல முரண்கள் வருகின்ற போது சண்டை செய்றாங்க. அது வேற. நீங்க வர சொல்ல திமுக கேட்க சொன்னேன். இல்ல நீங்க சொல்லல. இவர் அந்த கேள்வி கேட்டார், நம்ம நண்பர் ஹரி கேட்டாரு, அந்த இதுவும் கேட்டார். நீங்க வந்து கூட்டணி அவ்வளவு நீங்க அதிமுக கூட போலாமேங்கிற ஒரு கேள்வி வச்ச போது சொல்றேன். அப்படி அல்ல, அவர்கள் ஒரு குடிப்பு. இல்ல நான் கேட்டது அதிமுக மேல தொடர்ந்து பாஜகவோட போக கூடாதுன்னு அங்க போய் சேர்ந்து நீங்க பாஜகவோட போலனா அதிமுக போலாமா, அவங்க கூட்டணி அமைச்சரவை வேற சொல்றாங்களே அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களும் கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்லல. நான் எதுக்கு சொல்றேன்னா, வெறும் அமைச்சரவைக்கு இடம்காக இங்க எந்த கட்சியுமே அலையல சார். அது அல்ல. அதை தாண்டி அதுக்கு வேணா பாஜக வேணா அதை நோக்கி நகரலாம். மற்ற எந்த கட்சியும் அதை நோக்கி நகரல. அவர்களுக்குன்னு சில அடிப்படை சித்தாந்தம். எனக்கு 2 முக்கியமான கேள்வி சார். நண்பர் வந்து மனோர் பாஷா அவர்கள் ஐயா சொல்லின்ற போது சொன்னார், சில நிபந்தனைகளை விதித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதுல ஒரு நிபந்தனை அவர் சொல்லிட்டார். சொன்னார்ல, அண்ணாமலையினுடைய மாற்றத்தை பத்தி சொன்னார்ல, மறைமுகமா அப்படியே சொன்னாரு. உடனே புரியலன்னா அப்புறம் என்ன சார், அதுதான் சொல்லிட்டாரு. அண்ணாமலையினுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. மக்கள் பாத்துட்டாங்க, நானும் சொல்லிட்டேன், விட்டுருங்க சார். அது ஒண்ணு சார். இப்போ எனக்கு என்னன்னா, இதுக்கெல்லாம் எடப்பாடி ஓகே சரி சார், இருக்கட்டும் சார், மக்கள் முடிவு சார். நான் மக்கள்கிட்ட விட்டுறேன். நீட் விளக்கை பத்தி ஏதாவது நிபந்தனை போட்டாரா? மினிமம் ப்ரோக்ராம்ல வரும் சார். பார்க்காம ஏன் சார் சொல்றீங்க? நீங்க நம்புறீங்கன்னா நான் எனக்கு மகிழ்ச்சி தான். பொது வேலை திட்டத்தை சரி சார், பாருங்க சார், முனோபா சார், நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன். நீங்க பேசுறீங்க, நான் குறிக்கவே இல்ல சார். நீங்க இப்படி வார்த்தைக்கு வார்த்தை குறிக்கிட்டா எப்படி சார்? பதட்டம் பாஜக கூட என்ன இவ்வளவு குறிக்கிறது இல்ல சார், பதட்டப்படுறது இல்ல சார். கேட்டுட்டே இருந்தீங்கன்னா எப்படி சார் இது? சரி, நம்ம 2 பேரும் பேசினா நேருக்கு எதுவும் புரியாது. நீங்க நேரத்தை கடத்திடுறீங்க. நான் எவ்வளவு பொறுமையா தன்மையா பேசிட்டீங்க முனோபா சார். சரி, நீங்க பேசுங்க, நான் அமைதியா இருக்கிறேன். நீங்க உங்களுடைய ஆகச்சிறந்த உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மன்றத்துல வைங்க சார். விட்டுருங்க, நீங்க ஏதோ கருத்து வைக்க போறீங்க, வைங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் கருத்து இல்ல, உங்க சிறந்த கருத்து தான் உங்களுக்கு. நான் திருப்பி எவ்வளவு தன்மையோட பேசுறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டு அமைதியா இருந்தா, நீங்க எசப்பாடு மாதிரி நான் எப்படி பேசுறதுன்னு நான் கேட்டேன். நான் எவ்வளவு தன்மையா பேசுறேன் சொன்னாருன்னு சொன்னீங்களே, என்ன சார்? அதுக்கு மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, நீங்க சொன்னதையும் பாத்துக்கிட்டாங்க, நான் சொன்னது தவறா மக்கள் பாக்குறாங்க. ஒரு பதவி காலம் முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. என்ன கண்டிஷன் இருக்கணும்? சுருக்கமா சொல்லுங்க சார்.
நீங்க வந்து 20 seconds. நீட்டை பத்தி ஓகே நீட்டை பத்தி இருமொழி கொள்கை பத்தி மாநில சுயாட்சியை பத்தி ஹிந்தி திணிப்பை பத்தி இப்போ வந்து வகுப்பாரிய நம்முடைய சட்டத்திருத்த மசோதா பற்றி இதுகளை பற்றி ஏதேனும் நீங்க வந்து ஏதேனும் இதை பற்றி எங்கேயாவது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போடுவோம் இதை வச்செல்லாம் கூட்ட நீங்க பேசிருக்கீங்க. மணிகண்டன் சார் சொல்வார், வருமா சார் நீங்க செந்தில் சார் சொன்னல ஒரு என்ன ஆச்சரியம்னா, இப்ப நீங்க இது வந்து காங்கிரஸ் கட்சி நோக்கி அல்லது கர்நாடகா இது கச்சத்தீவு பிரச்சனை பத்தியோ அல்லது கர்நாடகாவில் வந்து காவிரி பிரச்சனை பத்தியோ நீங்க கேரளாவில் ஆரம்ப நல்லார் பத்தியோ நீ பேசிக்கிறீங்களா? பெரிய நீட்டோட சுப்ரீம் கோர்ட் வந்தது, இந்த சாதாரண பிரச்சனையே பேசவே இல்லையே, டிமாண்ட் விதிக்கலையே. சார் திமுக வந்து நீங்க சொல்றீங்கல்ல பதவிக்கு அமைச்சர்கள் ஆசை மாட்டாங்க சார், அரசியல் 30 வருஷம் பார்க்கணும் சார், அரசியல் பதவியில தூங்க மாட்டாங்க, சும்மா சொல்லுவாங்க மக்கள் மத்தியில ஒரு ஃப்ளோ அடிச்சிருவாங்க சார், பதவியிலும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி வைகோ எவ்வளவு பேசுனாரு வச்சு பாரு, நீங்க அவர் பேசுனது கேட்டீங்கன்னா நீங்க கூட்டிட்டு போலாமா? கம்யூனிஸ்ட் என்ன பேசினாங்க? ஐயா கட்டுவரியன் கருணாகம் சொல்லி ஐயா இல்ல ஆனா திரும்ப பேசுறீங்க. அதாவது எங்கேயுமே சொல்லல இந்த விவாதத்துல மணியன் இந்த விவாதத்துல இவ்வளவு நேரம் எங்கேயாவது பாஜக அதிமுக சண்டை போட்டுக்கமான்னு ஏதாவது பேசணும் இல்லவே இல்ல சார். அது எல்லா கட்சியும் சண்டை போட்டு எல்லா கட்சியும் சேர்ந்திருக்கு. ஐ நோ, நான் அதுக்குள்ள போகவே இல்ல சார். நான் சொல்றேன்னா இப்ப நீங்க வந்து சொல்றது நீட்டை வந்து ஆதரித்தது யாரு? நளினி சிதம்பரம் தான் நீதிமன்றத்தை வாதாடினாங்க, கார்த்தி சிதம்பரமே ஆதரிச்சாரு, காந்தி செல்வன் காலத்துல வந்தது. அப்போ இது எல்லாம் செய்து விட்டு படிப்படியா அதிமுக மேல பழிவோட இல்ல சார், அதெல்லாம் படியெல்லாம் கூட போடல, இல்ல கண்டிஷன் போடுவீங்களா அப்படிங்கறாரு. இல்ல இங்க குறைந்தபட்ச செயல்படுறது எல்லாம் இருக்கு. அதிமுக தமிழ்நாடு உரிமையை யாராலும் பாதிக்க வகையில் செயல்படாது, தமிழ்நாடு உரிமைகளை பாதுகாக்கும், சிறுபான்மையை பாதுகாக்கும். இது மாதிரியான எந்த சிக்கலையும் அதிமுக அனுமதிக்காது. இல்ல கொள்கையில மாறாதுங்கறாங்க, அதுக்கான அறிகுறியும் பார்க்கணும். திரு பாவலன், நான் பாவலன் வரேன், திரு மணிகண்டன் எப்ப வேணா வாங்க, நம்ம பார்க்கறோம்ல. இப்ப அடுத்த வாரம் கூட்டணினா முந்தின வாரம் வக்ஃப் மசோதால உங்களை போல நிலைப்பாடு எடுத்து அதிமுக வாக்களிக்குது. சோ கொள்கையில அவங்க வந்து கூட்டணி வச்சாலும் மாற மாட்டாங்கிறதுக்கான அறிகுறியா அதை நீங்க பாக்கறியா? அதை தாண்டி பிஜேபி திமுக கூட்டணி கடந்த காலத்துல பேசும் போதெல்லாம் என்ன பதில் வரும்? குறைந்தபட்ச செயல் திட்டம். அதே குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அதிமுகவும் கொண்டு வருது. அதே நியாயம் இங்க பொருந்தணும் தானே பாவலன் சார்? சார், அதாவது குறைந்தபட்சம் செயல் திட்டம் அப்படின்றது அது வந்து கூட்டணி அரசாணுக்கானதான். இப்போ ஒரு கட்சி ஆட்சி, அதாவது ஆட்சியில ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவையே இல்லை. கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாதான், அதாவது கூட்டணி அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணாதான் குறைந்தபட்ச செயல் திட்டம்ன்றது வந்து உருவாக்கப்படும். அப்ப இவங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கப்பட்டது அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழிசை என்ன சொன்னாங்க? அதாவது இலையோடு சேர்ந்து தாமரையும் மலர் அப்படின்றாங்க. தாமரை அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நாங்க பாரதிய ஜனதா அதிமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அதுல நாங்க இடம்பெறுவோம்ன்றாங்க. அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவோம் சொல்றாங்க. கொலிஷன் கவர்மெண்ட் ஓபனா டிக்ளேர் பண்றாரு. பாவலன்னா இளைஞர அதிமுக சொல்லி முடிச்சுக்கிறேன். என் சுற்ற நான் முடிச்சுக்கிறேன். அதாவது வந்து இப்ப ஹரி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்றது அது வந்து ஒரு கூட்டணி அரசுக்கானதான். பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சியை நிறுவும் போது அதுக்கு வந்து மினிமம் குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்றத ஒன்று உருவாக்குவாங்க. அது ஏன் வந்து இன்றைக்கு உருவாக்க அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? பாரதிய ஜனதாவுக்கு எங்க இருந்து வருது அது? அப்ப அதிமுகவை மிரட்டி உருட்டி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை காட்டி கூட்டணி உருவாக்கி இருங்க இந்த கூட்டணி இருங்க பேசுகிறேன். நீங்க நீங்க பேசுற கேட்கல. இருங்க நான் கிராஸ் முடிச்சுக்கிறேன். இருங்க. ஆமாங்க, பயந்துதாங்க கூட்டணி அங்கீகாரம் கிடைக்கணும் பயமா? இருங்க, குறுக்க பேசாதீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ உளப்பூர்வமா பாஜக கூட்டணி ஏற்படுத்துற விருப்பமே கிடையாது. ஆனால் டெல்லிக்கு வர சொல்லி மிரட்டி உருட்டி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. பக்கத்துல
திமுக சொல்லுங்க. நீங்க பேசும்போது நீங்க நீங்க பயந்து நடுங்கி ஒடுங்கி என்னது அரசியல் என்னது? ஏங்க பக்கத்துல நீங்க சொல்ற வார்த்தை வந்து பக்கத்துல சூழ்நிலை இருந்தனா 2024 அதிமுகவோட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமித்ஷா பேச வச்சாரா? மீடியா முன்னாடி கருத்து சொல்ல வச்சாரா? இதுக்கெல்லாம் நீங்க ஒரு காது குத்துறீங்க யோசிச்சு பாருங்க சார். இதெல்லாம் நீங்க ஒரு முக்கியத்துவம் பேசுறீங்கன்னா எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன்னா அமித்ஷா மூலமாக கூட்டணி அமைக்கிறோம், கூட்டணி தலைவர் எடப்பாடி அறிவிக்கப்பட்டதை ஒழிய அங்க பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க சார். இதே நிலையில வேண்டாம் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அங்கேயே ஏமாத்தி பேசல. கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்த பிறகு அதிமுக தொண்டர்கள் பல பேர் வெளியேற போறாங்க தெரிஞ்ச பிறகு இப்படி ஒரு வார்த்தை இன்னைக்கு பேசுறாரு. ஏன் அன்றைக்கு பேசல? அமித்ஷாவை பக்கத்தில் இருக்கும்போது அமித்ஷா சொன்ன கருத்து மறுத்து ஏன் பேசல? தமிழ்நாட்டுக்கு நான் தான் கூட்டணி, அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கிறோம். அமைச்சரவையில் பாஜகவுக்கு பங்கு கிடையாதுன்னு அன்னைக்கே சொல்லிருக்கோம். ஏன் சொல்லல மணிகண்டன் on screen 20 seconds. அதாவது இன்னும் கூட்டணி கட்சி நிறைய வரணுங்க, வரவேண்டி இருக்குது. எல்லாமே சேர்ந்து பேச வேண்டும். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்குது. இதெல்லாம் வெளியில ஆட்சி பண்ண அவசியம் இல்லை சார். ஒண்ணு. இரண்டாவது ஒரு இது முடிச்சிடுறேன். மிரட்டி உருட்டின்னு சொன்னீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலே இந்த மாதிரி ஏன் பிஜே கையெழுத்து அதிமுக போயிருந்தீங்களா? ஏன் அதிமுக வேணாம் வந்து கேட்கலாம். மத்தியில ஆளுங்கட்சியான பிஜேபி முக்கியமா தெரியல இல்லையா?